தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, தவக்காலத்தின் 3வது ஞாயிறான இன்று இயேசுவை கோவிலில் சந்திக்கிறோம். இஸ்ரேல் மக்கள் அனைவரும் பாஸ்கா விழாவையொட்டி எருசலேமுக்கு செல்ல வேண்டும். அந்த ஆண்டுக்கான காணிக்கையை கோவிலில் செலுத்த வேண்டும். இயேசுவும் யூதருக்குரிய தன் கடமைகளை நிறைவேற்ற கோவிலுக்கு சென்றார். அங்கு சென்றவர் அதிர்ச்சியும் ஆத்திரமும் அடைந்தார். ஒவ்வொரு ஆண்டும் அவர் அங்கு சென்று திரும்பிய போதெல்லாம் அவர் உள்ளத்தில் வேதனையும் கேள்விகளும் நிறைந்திருக்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் அந்த வேதனைகளுக்கும் கேள்விகளுக்கும் விடை தேடி வந்த இயேசு இன்று தானே விடையாக மாற துணிந்தார். இறை மக்களாகிய நாம் அனைவரும் இறைவனின் ஆலயங்களே. கடவுளின் ஆலயம் தூயது, நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் கடவுளின் கோயில் என்று உங்களுக்கு தெரியாத என்கிறார் புனித பவுல். நம் உடலாகிய கோவில் பாவ நாட்டங்களால் தீட்டுப்படும் போது கடவுள் வெளியே விடுகிறார். நாம் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்கும் போது கடவுளுக்கே தீங்கிழைக்கிறோம் என்பதை உணர்ந்து தூய வாழ்வு நடத்தி நமது உடலாகிய ஆலயத்தை பேணுவோம், வாழ்வையை வழிபாடாக மாற்றுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. இறைவா, இரக்கப் பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணரே, பாவிகளின் உண்ணா நோன்புகள், இறை வேண்டல்கள், இரக்கச் செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு பாவ மன்னிப்பை வழங்குகின்றீர். எங்களது தாழ்ச்சி மிக்க பாவ அறிக்கையை கனிவுடன் கண்ணோக்கி மனச்சான்றினால் நொறுங்குண்ட எங்கள் உள்ளங்களை உமது இரக்கத்தால் என்றும் உயர்த்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மக்களை பாவத்திலிருந்தும் அழிவிலிருந்தும் பாதுகாக்க இறைவன் 10 கட்டளைகளை கொடுத்ததை இன்றைய முதல் வாசகம் நினைவுபடுத்துகிறது. இக்கட்டளைகள் உறவு வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டவை. முதல் 3 கட்டளைகள் இறை மனித உறவை பற்றியும், அடுத்த 7 கட்டளைகள் மனிதருக்கும் மனிதருக்குமான உறவை பற்றியதாகவும் அமைந்துள்ளன. சீனாய் மலை உடன்படிக்கையின் வெளிப்பாடே 10 கட்டளைகள். அவற்றை மீறுவது இறைவனின் உடன்படிக்கையே மீறுவதாகும். இதனை சிந்திக்க அழைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். திருச்சட்டம் மோசே வழியாக அளிக்கப்பட்டது. விடுதலை பயண நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வசனங்கள் 1 முதல் 3, 7 முதல் 8, மேலும் 12 முதல் 17 வரை. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவையே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை விடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருக்கலாகாது. உன் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரை வீணாக பயன்படுத்தாதே. ஏனெனில் தம் பெயரை வீணாக பயன்படுத்துபவரை ஆண்டவர் தண்டியாது விடார். ஓய்வு நாளை தூயதாக கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்களிக்கும் நாட்டில் உன் வாழ்நாள்கள் நீடிக்கும்படி உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட. கொலை செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, களவு செய்யாதே, பிறருக்கு எதிராக பொய் சான்று சொல்லாதே, பிறர் வீட்டை கவர்ந்திட விரும்பாதே, பிறர் மனைவி, அடிமை, அடிமை பெண், மாடு, கழுதை அல்லது பிறருக்குரியது எதையுமே கவர்ந்திட விரும்பாதே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உம்மிடமே உள்ளன.
ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது, எளியவர்க்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரின் நியமங்கள் சரியானவை, அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன. ஆண்டவரின் கட்டளைகள் ஒளிமயமானவை, அவை கண்களை ஒளிர்விக்கின்றன. ஆண்டவரே, நிலைவாழ்வை அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதிநெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை, அவை பொன்னினும் பசு பொன்னினும் மேலான விலை மிக்கவை, தேனிலும் தேனடைவினின்று சிந்தும் திவி தேனிலும் இனிமையானவை. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. ஆண்டவரே, நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடமே உள்ளன. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் ஞானத்தை பெரிதும் மதித்து தேடும் யூதர்கள்
என்பதை உணர்த்துகிறார். மெசியாவாகிய இயேசு கொண்டு வரும் புது வாழ்வே உலகிற்கு உரியவற்றை சிலுவையில் அறைந்துவிட்டு சிலுவையிலேயே பின்பற்றி நடப்பதாகும். அதாவது உள்ளத்தில் எழுதப்பட்டுள்ள கடவுளின் கட்டளைகளின்படி நடப்பதாகும். பழைய உடன்படிக்கை கற்களில் எழுதப்பட்டது, புதிய உடன்படிக்கையோ மனித இதயத்தில் எழுதப்பட்டது என்று உரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே பறைசாற்றுகிறோம். அவரது சிலுவை யூதருக்கு தடைகள், அழைக்கப்பட்டோருக்கோ கடவுளின் நாணம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 22 25 வரை. சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள். கிரேக்கர் நாணத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் பிற இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் நாணமுமாயிருக்கிறார். ஏனெனில் மனித நாணத்தை விட கடவுளின் மடமை நாணமிக்கது, மனித வலிமையை விட அவரது வலுவின்மை வலிமை மிக்கது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 13 தொடக்கம் 25 இறுதியாக. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தையாக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள்
இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். பாஸ்கா விழாவின் போது இயேசு எருசலேமில் இருந்த வேளையில் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டு பலர் அவரது பெயரில் நம்பிக்கை வைத்தனர். ஆனால் இயேசு அவர்களை நம்பிவிடவில்லை. ஏனெனில் அவருக்கு அனைவரை பற்றியும் தெரியும். மனிதரை பற்றி அவருக்கு யாரும் எடுத்துச் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் மனித உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. காரில் போகும்போது கட்டாயம் என்ன அணிய வேண்டும்? சீட் பெல்ட். சீட் பெல்ட் அணியல்னா ஃபைன் போடுவாங்க. முன்ன மாதிரிலாம் ஏமாற்ற முடியாது. இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக் கேமரா வைக்கிறாங்க. அண்மையில் கேரளா போயிருந்த போது என் பக்கத்தில் உட்காந்துருந்த ஃபாதர் சீட் பெல்ட் போடலை. கேமராவில் ஃபோட்டோ எடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து மெசேஜ் வந்துருச்சு ஃபோட்டோவோட. ஆனால் அங்கே போலீஸ்லாம் நின்று எடுக்கலை ஃபோட்டோ, அங்கே கேமரா வச்சுருக்குறாங்க. அப்போ 4 சக்கர வாகனத்தில் போகும்போது முன்னாடி உட்காந்துருக்கிற டிரைவரும் சரி பேசஞ்சரும் சரி என்ன செஞ்சுருக்கணும்? சீட் பெல்ட்டு போடணும். அது மாதிரி ஒரு 2 பேர் போயிட்டுருக்குறாங்க, கணவனும் மனைவியும். கணவன் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறாரு, மனைவி இந்த பக்கம் உட்காந்துருக்குறாங்க. இவர் சீட் பெல்ட் போடலை, வண்டி போயிட்டே இருக்குது. திடீர்னு அவர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு, பின்னாடி என்ன வந்துட்டு இருக்குது? போலீஸு வண்டி வந்துட்டு இருக்கு. இந்த பேட்ரல், ஹைவே பேட்ரல் வந்துட்டு இருக்காங்க. அந்த வண்டியை பார்த்த உடனே அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா துரத்திட்டு தான் வராங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. உடனே அவசர அவசரமாக என்ன செய்கிறாரு? சீட் பெல்ட்டை போடுறாரு. அதுக்குள்ளே அந்த வண்டி கிராஸ் பண்ணி ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, ஏன் சீட் பெல்ட் போடலை அப்படின்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு? நான் போட்டனே அப்படிங்கிறாரு. உடனே இல்லையே, நாங்கள் பார்த்தோம் நீங்கள் போடலை, நீங்கள் இப்போ தான் போட்டீங்க. இல்லை நான் சீட் பெல்ட் போட்டேன், வேணா என் மனைவி கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்கிட்ட கேட்கணுமா? மனைவி கிட்ட. அப்போ மனைவி கிட்ட போலீஸ் கேட்டாங்க, சீட் பெல்ட் போட்டிருந்தாரா அப்படின்ட்டு. அந்த மனைவி சொன்னாங்க, பொதுவாக என் வீட்டுக்காரரு பிடிச்சிருக்கும் போது ஆர்கியூ பண்ணால் அவருக்கு பிடிக்காது, அதனால் இப்போ போய் தயவுசெய்து அவர்கிட்ட என்ன செய்யாதீங்க, வாக்குவாதம் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியல அப்படி தானே? அப்போ சீட் பெல்ட் போடாது மட்டும் தப்பு இல்லை, அவர் இன்னொரு தப்பையும் செய்துட்டு வந்திருக்காரு. என்னது இது? என்ன செஞ்சுட்டு வராரு? குடிச்சிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு வந்திருக்கிறாருங்கிறத மனைவியே போட்டு கொடுத்துட்டாங்க போலீஸ்க்கு. இப்போ என்ன ஃபைன்? 2 ஃபைன். சீட் பெல்ட் போடாத ஃபைன், இன்னொன்று குடிச்சிட்டு வண்டியை ஓட்டினதுக்கான 2 ஃபைன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பதிலுரை பாடல் பாடும்போது கேட்டீங்க அப்படிதானே? கடவுளுடைய நியமங்கள் சரியானவை, அவை உள்ளத்தை மகிழ்விப்பவை அப்படிதானே? கடவுளுடைய நியமங்கள்னா என்ன? நியமம்னா என்னது? கட்டளைகள். கடவுளுடைய கட்டளைகள் ஒளிமயமானவை, உண்மையானவை. அதுக்கு எவ்வளவு அடைமொழி வேண்டுமானாலும் போட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கலாம். கடவுளுடைய கட்டளைகள் உண்மையானவை, ஒளிமயமானவை. ஆனால் அதை கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்றைய நற்செய்தியை நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, முன்னுரையில் ரொம்ப அழகாக வாசித்தாங்க. எதை பற்றி பேசுகிறது இன்றைய நற்செய்தி? எதை பற்றி பேசுகிறது? கவனிக்கல. நற்செய்தியில் முக்கியமாக எதை பற்றி பேசுகிறது நற்செய்தி?
இப்போ நம்ம எங்க உட்கார்ந்துருக்கிறோம்? இது கோயிலா தியேட்டரா? கோயில். அப்ப எதை பற்றி ஆண்டவர் பேசுறாரு? ஆமா, கோயில்ல உட்காந்துக்கிட்டே கோயிலை பத்தி பேசினதை வாசிச்சதை நம்ம கவனிக்கல, அப்படிதானே? ஆமா, கோவிலை பற்றி இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். கோவிலில் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? கோயிலுக்குள்ள வியாபாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஆடு மாடு வித்தாங்க, புறா வித்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி என்னென்ன வியாபாரங்கள் செய்வோம்? காசு, மணி சேஞ்சிங். இந்த வெளிநாடு போனவங்களுக்கெல்லாம் தெரியும், மணி சேஞ்சர்னு போட்டிருப்பாங்க. நம்ம நாட்டு காசை கொடுத்தா வெளிநாட்டு காசு தருவாங்க, வெளிநாட்டு காசை கொடுத்தா நம்ம காசு தருவாங்க. அது மணி சேஞ்சர். அந்த மாதிரி அந்த நாணயங்களை மாற்றுபவர்கள், இது மாதிரி எல்லாமே அந்த கோவிலை அவர்கள் அசிங்கப்படுத்தி கொண்டார். இயேசு வந்து அவங்கள்ட்ட சமரசம் பேசினாரா? வாங்க உட்காருங்க, இதெல்லாம் நீங்க பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அவர் என்ன செய்தார்? சாட்டையால் சாட்டை பின்னி அதால அடிச்சு என்ன செய்யறாரு? துரத்துறார். ஆக இயேசு எங்கேயாவது கோவப்பட்டு நாம பார்த்திருக்கோமா? நம்ம விவிலியத்துல புதிய ஏற்பாட்டுல பார்க்கிறோம், அவர் கோபப்பட்டு எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? பார்த்திருக்கோமா? சொல்லுங்க, பயம் வேண்டாம், தப்பா சொன்னாலும் பிரச்சனை இல்லை. பார்த்திருக்கோமா இல்லையா? இந்த ஒரு பகுதியில மட்டும் இயேசு கோபப்பட்டதாக நற்செய்தி சொல்லுகிறது. ஆக இயேசுவே கோபப்படும் அளவிற்கு அங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவருடைய இல்லத்தை அவர்கள் வியாபார சந்தையாக்கினார்கள், அசுத்தப்படுத்தினார்கள். ஆண்டவரது ஆலயத்தை அவர்கள் அசுத்தப்படுத்தினார்கள். அதனால அடிச்சு துரத்துறாரு, சாட்டை பின்னி மேசையெல்லாம் என்ன செய்யறாரு? புரட்டி போடுறாரு. தூக்கிட்டு போங்க, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் அவர் அப்புறப்படுத்துகிறார். உடனே அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் கோபம். இந்த அதிகாரத்தை இவருக்கு கொடுத்தது யார்? இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இதை செய்யறதுக்கு? என்ன கேட்கிறோம் நம்ம? இவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க என்ன கேட்கிறாங்க? ஒரு ப்ரூஃப் கேட்கிறாங்க. ப்ரூஃப், நீ வந்து உனக்கு அதிகாரம் இருக்கு, உனக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ப்ரூஃப் பண்ணுன்னு கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் கட்டுகிறேன். இந்த கோயிலை கட்டுறதுக்கு, எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆயின? 46 ஆண்டுகள் ஆன ஒரு ப்ராஜெக்ட் அது. 46 ஆண்டுகளுக்கு ஆன ப்ராஜெக்ட். இப்போ நம்ம கோயிலை நீங்க கட்டினீங்க, நான் இல்லாத சமயத்தில் எத்தனை வருஷம் எடுத்தீங்கன்னு தெரியாது. எத்தனை வருஷம் எடுத்தீங்க? குறைஞ்சது எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 3-4 வருஷம் இருக்குமா? தெரியாது எனக்கு. ஆக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நாம் எடுத்துக்கொள்கிறோம். 46 ஆண்டுகளில் முடிக்கப்பட்ட அந்த ப்ராஜெக்டை இவர் என்ன சொல்றாரு? நான் 3 நாளில் கட்டி எழுப்புகிறேன் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்ப நற்செய்தியில ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. என்னைய 46 வருஷம் நம்ம கட்டணும், 3 நாள்ல முடிக்கிறேன்னு சொல்றானே அப்படின்னு. அதுக்கு அடுத்த பகுதி என்ன வருகிறது? இவர் தம் உடலாகிய ஆலயத்தை பற்றியே பேசினார். எதை பற்றி பேசுகிறார்? தம் உடலாகிய ஆலயத்தை பற்றி. ஆக ஆலயம் என்பது இந்த நற்செய்தியிலே குறித்து காட்டுவது எதை? நம்முடைய இதயத்தை. நம்முடைய இதயத்தை. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆலயம் இருக்கிறது. இது பங்கு கோயில். அதே நேரத்தில் நமக்கே ஒரு கோயிலை நாம் வைத்திருக்கிறோம். அது என்ன கோயில்? நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு கோயில் இருக்கிறது. அது இதயம், உள்ளம் என்கிற ஒரு கோவில். எனவே இதைத்தான் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார். தம் உடலாகிய ஆலயத்தை பற்றி அவர் சொல்லுகிறார். இது 3 நாள்ல நான் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவருடைய உடல், அவர் இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். ஆக இந்த தவக்காலத்திலே இந்த நற்செய்தி எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த ஆலயத்தை நீங்கள், இயேசு சொல்கிறார், அவருடைய உடலை நீங்கள் ஒரு நாள் என்ன செய்வீர்கள்? அழித்து ஒழிப்பீர்கள். என்னை சாவுக்கு கையளிப்பீர்கள், மரண தண்டனை எனக்கு வழங்குவீர்கள். ஆனால் நான் 3ஆம் நாள் உயிர்த்து எழுவேன் என்பதைத்தான் இந்த நற்செய்தி வழியாக நம் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார்.
இன்னும் இன்றைக்கு முன்னுரையில் ரொம்ப அழகா சொன்னாங்க, இந்த உடலாகிய ஆலயத்தில் அதை நாம் தூய்மையாக புனிதமாக வைத்துக் கொள்ளாமல் அழுக்கு, மாசு, தீமை இவை நிறைந்த உள்ளமாக வைத்திருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இங்கிருந்து என்ன செய்யறாரு? போயிடுறார் அப்படின்னு வாசிட்டாங்க. உள்ளத்திலிருந்து அவர் என்ன செஞ்சிடறாரு? ஐயோ, இது எனக்கு ஏற்ற உள்ளம் அல்ல, இது நான் வாழ வேண்டிய கோயில் அல்ல, இங்கே அழுக்கும் கயமையும் தீமையும் அநியாயமும் அக்கிரமமும் இங்கே நிறைந்து காணப்படுகின்றது, இங்கே புனிதம் இல்லை, எனவே நான் உன்னுடைய உள்ளத்திலிருந்து நான் போய்விடுகிறேன் என்று அவர் எங்கோ மறைந்து விடுகிறார். ஒவ்வொருவரிடமிருந்தும் யார் யாரெல்லாம் பாவம் செய்கிறார்களோ, அநியாயம் செய்கிறார்களோ, அக்கிரமம் செய்கிறார்களோ அவர்களுடைய உள்ளத்திலிருந்து. எனவே இயேசுவை நாம் தான் துரத்துகிறோம். இயேசு நம்மிடமிருந்து பிரிந்து போய்விட வேண்டும் என்று ஒருபோதும் அவர் நினைத்து விடக்கூடாது. நம்முடைய அழுக்கான உள்ளத்தை அவர் பார்த்து அருவருப்பு படுகிறார். எனவே அவரை நாம் அப்புறப்படுத்தி விடுகிறோம். எனவே நம்முடைய உள்ளத்திலே அதை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இன்றைய முதல் வாசகம், இரண்டாம் வாசகம் எல்லாமே நமக்கு கூறின. இரண்டாவது வாசகத்துல ரொம்ப அழகா யூதர்கள் அடையாளங்களை கேட்கின்றனர். கேட்டாங்களா இல்லையா? நற்செய்தியில கேட்டாங்களா இல்லையா? ஆமா, இது இயேசு அடையாளம் காட்ட வேண்டும் என்று கேட்கிறார்கள். இரண்டாவது வாசகத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, இந்த யூதர்கள் அடையாளம் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அங்க கேட்கிறாங்க, நடக்கிறது, அதுதான் உண்மை. அப்புறம் முதல் வாசகத்துல பார்க்கிறோம், நியமங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. என்னென்ன செய்தால் அது தவறு, என்னென்ன செய்தால் அது பாவம், நாம் என்னென்ன காரியங்கள் செய்தால் நாமே நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆண்டவரை துரத்தி விடுகிறோம் என்பதற்கான காரணங்களை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்து கூறின. எனவே நம் ஆண்டவர் நாம் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது, தூய ஆவியார் நம்முடைய உள்ளத்திலே பொழியப்படுகின்ற பொழுது வந்து தங்குகிறார். பல சமயங்களிலே நாம் தான் நம்முடைய பாவ செயல்பாடுகள் வழியாக அவரை நம்முடைய உள்ளத்திலிருந்து துரத்தி விடுகிறோம். எனவே இந்த தவக்காலத்திலே இயேசு மீண்டும் நம்முடைய உள்ளமெனும் ஆலயத்திலே குடியிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பாவ செயல்பாடுகளை நம்மிடமிருந்து அகற்றிவிட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வாசகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கு. வர்ற வெள்ளிக்கிழமை எல்லாரும் எங்க இருப்போம்? வேளாங்கண்ணியில். அங்க ஃபாதர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. யார் இருப்பா? போற ஒவ்வொருவரும் தயவு செய்து என்ன செய்ய வேண்டும்? பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். இதுதான் நான் வைக்கின்ற வேண்டுகோள். போய் பாவ சங்கீர்த்தனம் செய்யுங்கள். ஒப்புரவு அருட்சாதனத்திலே பங்கெடுங்கள். மற்ற காரியங்கள்லாம் அதுக்கு அடுத்து நீங்க செய்யலாம். மற்ற காரியங்களை, செயல்பாடுகளை எல்லாம் அதற்கு ஏற்ற வகையிலே ஒதுக்கி வைத்துவிட்டு, அங்கே குருக்கள் எத்தனையோ பேர் ஒப்புரவு வழிபாடு நமக்கு ஒப்புரவு வழங்கி கொண்டிருப்பார்கள். அந்த பாவ சங்கீர்த்தனத்திலே தயவு செய்து யாரும் விட்டு விடாமல் புதுநன்மை எடுத்த ஒவ்வொருவரும் அந்த பாவ சங்கீர்த்தனத்திலே கலந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் வேலை நகர் செல்வதில் அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே வருஷா வருஷம் போறாங்க, நாங்களும் போறோம். அங்க போனா ஜாலியா இருக்கும், பீச்சில் ஆட்டம் போடலாம், நல்லா வாங்கி சாப்பிடலாம், அப்பா அம்மா நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, புது ட்ரெஸ் கிடைக்கும், விளையாட்டு ஜாமான் கிடைக்கும் என்று அந்த ஒரு எண்ணத்தில் மட்டும் செல்லாமல் நாம் வேலை நகர் செல்வது நம்முடைய பாவக்கரை படிந்த உள்ளத்தை தூய்மையாக்கி கொண்டு மீண்டும் நல்ல மனிதர்களாக ஆதனூர் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பாத யாத்திரை பயணம். மேலும் யார் யாரெல்லாம் பஸ்ல, கார்ல, வேன்ல போறாங்களோ இவர்கள் எல்லோருமே இந்த புனித பயணம் எதற்காக மேற்கொள்ளப்படுகிறது என்றால் நம்முடைய ஆலயம், உள்ளம் என்கிற ஆலயத்தை சுத்தப்படுத்துவதற்காகத்தான். எனவே நாம் அங்கு செல்லுகின்ற பொழுது தயவு செய்து ஒவ்வொருவரும் பாவ சங்கீர்த்தனத்திலே கலந்து கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி தூயவர்களாக நம் ஊர் திரும்புவோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். இரக்கம் நிறைந்த எம் இறைவா, திரு அவையில் உள்ள அனைவரும் ஒப்புரவு அருட்சாதனங்களை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தவறான கண்ணோட்டங்களை கலைந்து நல்ல ஒப்புரவு அருட்சாதனத்தில் பங்கு கொண்டு இத்தவகால பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் இயேசுவின் உயிர்ப்பில் இணைந்திட வேண்டிய உறுதியான மனநிலையை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் உறைவிடமான எம் இறைவா, கல்வி தேர்வு காலமான இந்நாள்களில் எம் பிள்ளைகள் நன்றாக படித்தவற்றை தேர்வு நேரங்களில் மறக்காமல் தடுமாற்றம் இல்லாமல் சிறப்பாக தேர்வு எழுதவும் பெற்றோர்கள் அவர்களை அன்போடு ஊக்குவிக்கவும் தேவையான ஞானத்தை அனைவருக்கும் வழங்கிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயனே எம் இறைவா, இன்றைய உலகில் நிலவும் இளையோருக்கு எதிராக எழுப்பப்படும் கலாச்சார சீர்கேடுகள், மாய கவர்ச்சிகள், பாலியல் வன்முறைகள் இவை அனைத்திலிருந்தும் எம் இளையோரை பாதுகாத்து அவர்கள் பாடுகள், மரணம், உயிர்ப்பு இவற்றின் மறைபொருளை அறிந்து நற்செய்தியின் தூதுவர்களாக வாழ வரமல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே எம் இறைவா, சமூகத்தில் தனக்கு யாருமே இல்லை என்று தனித்து விடப்பட்ட விதவைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஒதுக்கப்பட்டோர் அனைவரும் தங்கள் உரிமைகளை நிலைநாட்ட உம் பாடுகளின் வழியாக அவர்கள் தங்களை புதுப்பித்து உம் இறையருள் அவர்களுக்கு உதவிகரமாக அமைய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகி இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னை வளர்க்கும் தெய்வமே, சொல்ல இயலாம் நன்றியே. ஆண்டவரை அனைத்து நிறைவானை வாழ்த்த பெருமையாக தப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயமான தப்பத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்களுக்கு வாழ்வினைக்கும் அப்பமாக மாறும் இறைவனது வாழ்த்த பெறுவாராக. உள்ள திருவுளமான தண்ணீர் ரசம் இவற்றின் மறுமுறை வழியாக நாம் வந்த இரவு கொண்டு வருமாக. உங்கள்
உழைப்பின் வயதுமானதரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பாரமாக மாறும். இறைவன் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றருளும். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கும் பலி ஆண்டவரை பாவத்தில் இதனை தூய்மைப்படுத்துகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, இவ்வலிகளால் மனநிறைவு அடைந்து எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகின்ற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தமக்கு தண்ணீர் தருமாறு சமாரிய பெண்ணிடம் கேட்ட நேரத்திலேயே கிறிஸ்து அப்பெண்ணுக்கு நம்பிக்கை எனும் கொடையை வழங்கினார். அவ்வாறு அப்பெண்ணின் நம்பிக்கையின் மீது பெரிதும் ஆர்வம் கொண்டதால் அவரில் இறையன்பின் நெருப்பை பற்றி எரியச் செய்தார். ஆகவே நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தி உமது வல்லமையை வான தூதர்களோடு புகழ்ந்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவோடும் படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உம் பீடங்களில் அடைக்கலான் குருவி தனக்கு வீடும் சிட்டுக்குருவி தன் குஞ்சுகளை வைக்க கூடும் கண்டுள்ளன. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவரே, விண்ணகத்தில் உள்ள மறைபொருள்களின் அச்சாரத்தையும் இவ்வுலகில் ஏற்கனவே விண்ணக உணவால் வளமையையும் பெற்றுள்ள நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் மறைபொருளாக எங்களில் திகழ்வது செயல் அளவிலும் நிறைவு பெறுவதாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.